இப்ப டிவிக்கேயே வந்து அந்த எஸ்ஐஆரை வந்து நாங்க ஆதரிக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்ல அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம் தான். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு குழப்பமான விஷயம். இதனால பல வருடங்களாக இங்கு வாக்காளர்களா இருக்கிற பல பேர் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய தேதியில தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,36,00,000 பேர். என்னுடைய கணிப்புப்படி மினிமமா 1 கோடி வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர்னால் நீக்கப்படுறதை நம்ம பார்க்கத்தான் போறோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து குளத்தூர் அவருடைய தொகுதியிலேயே வந்து 4 வாக்காளர் வந்து ஒரே நேம்ல இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க குளத்தூர்ல இத்தனை போலி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்க தேர்தல் ஆணையம் இந்த லட்சணத்தில் வேலை பார்க்கும்போது நீங்க ஒட்டுமொத்த 6,36,00,000 வாக்காளர்களை நாங்க ஒரே நேரத்துல திருத்தம் பண்ண போறோம் அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா அது எந்த லட்சணத்துல இருக்கும்? இந்த எஸ்ஐஆர் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் தான் இருப்பாங்க. துபாயிலேயோ சவுதி அரேபியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ ஒருத்தன் வேலை பார்க்குறான். கம்பெனியில் போய் இந்த மாதிரி எஸ்ஐஆர்னு எங்கள் ஊரில் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா போயான்னு அனுப்பிச்சி விட்ருவோம். எப்பவுமே தெரிஞ்சீங்க, ஒரு அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் சேர்ந்து போராடினாலும் அந்த திட்டத்தை உங்களால் வாபஸ் வாங்க வைக்க முடியாது. தி எக்ஸ்போஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ரவினா. இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சகர் பிஸ்மி அவர்கள் தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழகமே 2026 தேர்தல் களத்தை நோக்கி பயங்கரமாக விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு மக்களையும் குழப்புறாங்க, இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் பிச்சர் தெரியுறாங்களோ அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பேசப்படக்கூடியது இந்த 2026 தேர்தல். எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், டிவிக்கே உள்ள வந்திருக்கிறதுனால தான் இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னு. இப்போ டிவிக்கேயே இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம் தான். இந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு குழப்பமான விஷயம். இதனால பல வருடங்களாக இங்கு வாக்காளர்களாக இருக்கிற பல பேர் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கர குழப்பமா இருக்கு. நம்மை போன்றவர்களுக்கே இதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிற விவரமே பத்தலை. இப்போ நமக்கே எப்படின்னா, பாமர மக்களையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதாவது தப்பும் தவறுமா அவங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா நிச்சயமாக அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,36,00,000 பேர். என்னுடைய கணிப்புப்படி மினிமமாக 1 கோடி வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர்னால் நீக்கப்படுறதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அப்போ இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு பல கட்சிகளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த தேர்தல் கமிஷன் இதை கொண்டு வருவதற்கான நோக்கம் சரியாக இருக்கலாம், ஆனால் அதற்கான சூழல் இது கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ இதனால் இந்த மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. பல பேர் தங்களுடைய வாக்குரிமை இழக்கிற ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் பல கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அதிமுக மட்டும்தான் இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பாஜகவுடைய மிரட்டலால் அந்த கூட்டணியில இடம்பெற்ற ஒரு கட்சியா அதிமுக இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக சொன்னதுக்கும் ஆமா, இனிமே சொல்ல போறதுக்கும் ஆமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. அதனால இந்த விஷயத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவுக்கு இங்கு இருக்கிற மக்கள் நலன்கிறது முக்கியம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலையில தொங்குற கத்தி அவரை பதம் பார்த்துடக்கூடாது. அதுக்கு அவங்க பாஜகவுக்கு ஒரு அனுசரணையா இருக்கணும். ஸோ இதுதான் அவர்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால அதிமுக மட்டும் எஸ்ஐஆரை ஆதரிக்குது. மற்ற கட்சிகள், முக்கியமாக மக்கள் மீது அக்கறை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. இப்போ திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதாவது குளத்தூர் அவருடைய தொகுதியிலேயே 4 வாக்காளர் ஒரே நேம்ல இருக்காங்க. ஸோ இவங்க போலி வாக்குகளை செலுத்த முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான் நாங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறோம். அதனால தான் திமுக பயப்படுது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லையா? அதாவது பாஜக கொண்டு வருகிற அந்த மக்கள் விரோத திட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்கள் குறித்து
விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஜக தரப்பிலிருந்து இப்படிதான் உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்த சொல்லுவாங்க. அ முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில போலி வாக்காளர்கள் இருக்காங்கங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஓகே. அந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? என்ன? அப்ப ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப நீங்க வேலை பார்த்த லட்சணமே இதுதான். இப்ப நீங்களே சொல்றீங்க, கொளத்தூர்ல வந்து இத்தனை போலி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா, உங்க தேர்தல் ஆணையம் வந்து இந்த லட்சணத்தில் வேலை பார்க்கும்போது, நீங்க ஒட்டுமொத்த 6,36,00,000 வாக்காளர்களையும் நாங்க ஒரே நேரத்துல திருத்தம் பண்ண போறோம் அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா, அது வந்து எந்த லட்சணத்துல இருக்கும்? அதனால நிர்மலா சீதாராமன் சொல்றதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம். இது மட்டும் இல்ல. நார்மலாவே பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப கேவலமா இருக்கும். அதுதான் உண்மை. ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் விலை வந்து தறிகெட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அது குறித்து பேசும்போது, நாங்க வெங்காயம்லாம் சாப்பிடுறது சாப்பிடுறது இல்ல. கிடையாது. நாங்க வந்து சுத்த அ ஆச்சார பிராமணா அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல வந்து அவங்க பதில் சொன்னாங்க. ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்கிற பதில் இது கிடையாது. இத வச்சே நீங்க நிர்மலா சீதாராமனுடைய தரத்த வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஓகே சார். இப்போ டிவிகேக்கு வந்து இந்த எஸ்சிஆர் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, இளைஞர்களோட ஓட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய பக்கபலமா பார்க்கப்படுது. அதனால கூட அவங்க எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பேசப்படுதே சார். இல்ல, அதாவது அரசியல் கட்சிகள் இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம், நமக்கு வர்ற ஓட்டு பாதிச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு வகையான காரணம் தான். அதை தாண்டிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, இப்ப நீங்க நம்ம ஊர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வெளிநாட்டுல இருக்கிறது யார் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் தான் இருப்பாங்க. இப்ப இந்த மாரி எஸ்ஐஆர்ன்னு ஒண்ணு கொண்டு வரும்போது, நிச்சயமா அவங்களால வந்து இந்த ஃபார்ம ஃபில் அப் பண்ணி குடுக்க முடியாது. நீங்க துபாய்லயோ, சவுதி அரேபியாவிலயோ, சிங்கப்பூர்லயோ ஒருத்தன் வேலை பார்க்குறான். கம்பெனியில போய் இது மாரி எஸ்ஐஆர்ன்னு எங்க ஊர்ல ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத நான் ஃபில் அப் பண்ணி குடுக்கணும். எனக்கு லீவு குடுங்க அப்படின்னா, போயான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப நமக்கு வேலை தான் முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தனால் வந்து இத ஃபில் அப் பண்ணி குடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஃபார்ம் உள்ள வரல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் நீக்கப்படுவார். இந்த மாரி நெறைய சிக்கல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த கட்சிகள் இதை எதிர்க்குதே தவிர, நமக்கு வரப்போற ஓட்டு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது காரணம் அல்ல. அது வேணா ஒரு சின்ன காரணமாக வேணா இருக்கலாம். ஓகே. இப்போ டிவிக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கணும் சார்? இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து இத வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. எஸ்ஐஆர் நடத்தியே ஆகணும். அப்ப டிவிகே வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு அவங்க தொண்டர்கள் கிட்ட ஏற்படுத்தலாம்? ஒரே விஷயம் தான். இந்த ஒரு குழப்பமான இந்த ஃபார்ம நீங்க எப்படி சரியா ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்துறத மட்டும் தான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்ய முடியும். கூடுதலா வேணா அவர்கள் கட்சி சார்பாக உதவி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்காளர் போறாரு. அவருடைய ஃபார்ம ஃபில் அப் பண்ணணும்னா அவருக்கு தெரியல. ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2002 எஸ்ஐஆர்ல உங்க அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் என்னன்னு கேட்பாங்க. இப்ப வெப்சைட்ல போயே அந்த 2002, 2005 கண்டுபிடிக்க முடியல. நானே 2 நாளா போராடிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? அப்ப இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணி, நீங்க இந்த மாரி பண்ணுங்க, ஃபில் அப் பண்ணுங்கங்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணலாம். எப்பவுமே தெரிஞ்சுங்க, ஒரு அரசு ஒரு விஷயத்த கொண்டு வந்துருச்சுன்னா, அத நீங்க வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் சேர்ந்து போராடினாலும், அந்த திட்டத்த வந்து உங்களால வாபஸ் வாங்க வைக்க முடியாது பெரும்பாலும். உதாரணத்துக்கு நீட்டுன்னு ஒண்ண கொண்டு வந்தாங்க. இங்க நடக்காத போராட்டம் இல்ல. திமுக சொல்லப்போனா நாங்க நீட்ட எப்படி ஒழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. ம். ஆனாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா, அத எதுவுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு இந்த விவசாய நிலங்கள இந்த அரசு கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ போராட்டம் நடத்தியாச்சு. விஜயும் அவர் பங்குக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, அவரும் ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சாரு. ஆனாலும் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம்ங்கிறது ரொம்ப படு ஸ்பீடா போயிட்டு தான் இருக்கு. அதனால அரசு நினைத்தால் அத வந்து மக்களால் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட எஸ்ஐஆரும் அப்படிதான். அப்போ இத வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரம் மக்கள் பாதிக்காம இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதத்தான் இந்த கட்சிகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பரந்தூருக்கு வந்து விஜய் நேரடியா போய் வந்து ஒரு போராட்டம் முன்னெடுத்தாரு இல்லையா? இப்போ கரூர் துயர சம்பவத்துல எல்லாருடைய பார்வையும் என்னவா இருக்கு? ஏன் விஜய் வந்து அந்த களத்துக்கு போகல? இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது ஏன் அவர் போகல? அப்படின்ற ஒரு பார்வை திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து அவருக்கு வந்து 2026 அரசியல்ல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இல்லையா? அதான் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இவர் ஏன் கரூருக்கு போகல அப்படின்னு கேட்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் கரூருக்கு போனதுனால தான்யா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்தது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, விஜய் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற சினிமா நடிகர்.
அவரை பார்ப்பதற்கு வந்து இந்த தமிழக மக்களே மிகப்பெரிய பேரார்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கரூரில் நடந்த அந்த கூட்டம், திரண்ட கூட்டமும், அங்கு ஏற்பட்ட நெரிசலால் அந்த 41 பேருடைய உயிர் பறிபோனதும். திருப்பி விஜய் அங்க போனார் அப்படின்னா, இதே மாரி கூட்டம் தான் கூடும். ஏன்னா, அன்னைக்கு எவன் விஜய பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ, அவன் தான் அடுத்த நாள் வந்து பார்க்க போறான். அப்ப நம்மால இன்னொரு முறை இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால, அத ஒரு கொஞ்சம் சேஃபா பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு போதிய ஒத்துழைப்பு குடுக்கல. இதுக்கு இடையில இவங்க கிட்ட இந்த உரிய அனுமதிக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. டைம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க பாருங்க 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. விஜய் வரவே இல்லைங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் அப்படி வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் இவங்க பர்மிஷன் தரமாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வரலைங்கிற அதிருப்தியும் அதிகமாயிட்டு இருக்குங்கிற ஒரு சூழல் உருவான பிறகுதான் அவர் அந்த குடும்பத்தினரிடம் வீடியோ கால்ல பேசுறாரு. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளை அங்க அனுப்பி அவங்களுடைய தொலைபேசி மூலமாக சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வீடியோ கால்ல பேசி அவர் ஒரு ஆறுதல் சொல்றாரு. நான் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு ஒரு உறுதியும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறமும் அந்த காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் மகாபலிபுரத்துல அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட தனியா அவர் பேசி மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ இப்போதைக்கு அந்த காயப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு. நிவாரண தொகையும் கொடுத்துட்டாரு. சீக்கிரமே அவர் அந்த மக்களை அவங்க வீட்டிலேயே போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்பங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி எழுது. என்ன அப்டின்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, சம்பவம் நடந்ததுக்கு மறுநாளைக்கும் அடுத்த நாள் தான் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவே வந்து 1 நாள் கழிச்சு தான் வெளியிடுறாரு. இதே வந்து இப்ப ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும், அப்டி இல்லன்னா இதுக்கு முன்னாடி இப்போ பொதுவாவே வந்து விஜயோட ஒரு பார்வை எல்லாமே விஜயகாந்த் அவர்களை நோக்கியே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயகாந்தா இருந்திருந்தா இந்நேரம் அந்த களத்துல போய் நின்றுப்பாரு. மக்களோட மக்களா இருந்திருப்பாரு. ஆனா விஜயால அத செய்ய முடியல. இன்னுமே வந்து டிஜிட்டல்ல வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி எத்தன நாள் பண்ண முடியும்? பாதுகாப்பு, பாதுகாப்புன்னு சொல்லி இப்படி வந்து டிஜிட்டல்லயே பண்ணிக்கிட்டு இருந்தா, எப்போதான் அப்ப மக்கள் மத்தியில வருவாங்க? இந்த பயம் என்னைக்கு போகுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, அவர் இடத்துல இருந்து இத பார்த்தா தான் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் வேற, விஜய் வேற. அதே மாரி சினிமாவில் விஜயகாந்த் இருந்த நிலையை விட பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மடங்கு உயரத்துல வந்து விஜய் இருக்காரு. அதுதான் உண்மை. விஜய் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார். அதுவும் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பேரெழுச்சி இருக்கு அப்படிங்கிறத அவருடைய சுற்றுப்பயணத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க கூட்டம் வருது. அந்த கூட்டத்தால் 41 பேர் செத்துடுறாங்க. அந்த 41 பேரும் நம் மீது அன்பு கொண்டவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது, விஜய்க்கு எப்படி இருக்கும்? அல்லது அந்த இடத்துல நீங்களோ, நானோ இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் இல்ல, கிட்டத்தட்ட அப்படி முடங்கி போயிடுவோம். அதுதான் அவருக்கு ஏற்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு சிக்கல் வரும்போது அவர் கரூருக்கு மீண்டும் போகணும்னு நினைக்கிறாரு. காவல்துறை அனுமதிக்கல. அவரு திரும்பி வந்துடுறாரு. அதுக்கடுத்து இந்த மாரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அப்ப அவர் என்ன பண்ணாரு? இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அப்ப இவரு என்ன பண்ணாருங்கிறத நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆக்ஷன நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா, அந்த மாரி எதுவுமே இதுவரைக்கும் நடந்ததில்ல. இந்திய வரலாறுலயே ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு உயிரிழப்புங்கிறது நடந்ததே கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம, என்ன கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீஸான மனநிலைங்கிறது ஏற்படுறது இயல்பு தானே. அதையே நம்ம புரிஞ்சுக்க மறுக்கிறோம். அவர் ஒண்ணும் மிஷின் கிடையாதுல்ல. இப்படி நடந்துச்சா, இப்படி ரியாக்ட் பண்ணணும். அப்படி நடந்துச்சா, அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவர் ரோபோ கிடையாது. மனுஷன். ஸோ அந்த இத வந்து நம்ம அட்மிட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம, இவர் ஏன் உடனே கருத்து சொல்லல, இவர் ஏன் உடனே கரூர் போகல அப்படின்னு நம்ம பேச முடியாது. அதுக்கடுத்து நீங்க கேட்ட கேள்வியில ஒரு கேள்விங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி. விஜயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, களத்தில் களமாடுவதற்கு பதிலாக இவர் ஒரு டிஜிட்டல் அரசியல்வாதியா அப்படி மாறிக்கிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பலவீனம் தான். எனக்கு தெரிஞ்சு அத வந்து சீக்கிரமே விஜய் வந்து மாத்திக்கணும். இதுவே ஓகே. நம்ம இளைஞர்களை ரீச் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே போதுமானது. நம்ம களத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நெனச்சாரு அப்படின்னா, அது வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக ஒரு விழா நடத்துனது. அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு. அதாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே சிஎம் ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்ன ஒரு தாவேக தலைவர் விஜய் இந்த அறிக்கையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கூட திமுக அப்படின்றத குறிப்பிடல. ஆனா 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லும்போது நமக்கே தெரிஞ்சிருச்சு அது திமுக தான் அப்படின்றது. ஏன் வந்து அந்த திமுகவ பயன்படுத்த மறுக்கிறாரு? இல்ல அப்படி ஒரு கிடையாது. விதமான பயம்னு சொல்ல முடியுதா? அதாவது திமுகவை எதிர்த்து வந்து அவர் வெவ்வேறு வார்த்தைகள்ல அவங்கள அட்டாக் பண்றாரு. கபட நாடகம் ஆடுறாங்க.
பாஜகவோடு கள்ள உறவு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் விஜய் பயன்படுத்துறாரு. அதனால விஜய்க்கு வந்து திமுக மேல பயம்லாம் கிடையாது. அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா, அவங்க தான் ஏமாந்து போயிடுவாங்க. அதே நேரம் அவர் ஏற்கனவே அங்கிள்னு சொன்னது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் சிஎம் சார் அப்படின்னாரு. ஆனா திமுகவை பொறுத்தவரைக்கும் விஜய வந்து நேரடியா குறிப்பிடாம, இன்றைக்கு வந்து எதிரிகள் எங்களை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிசுகிசு மாரியே அவங்க பேசி பழகிட்டாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, உன் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா? எனக்கு நீ எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல அப்படிங்கிற டோனும் அதுக்குள்ளார இருக்கு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜய் கட்சிய பத்தி பேசுறாரு அப்படின்னா, விஜய்ன்னு நேரடியா பேசிறலாம். அல்லது தாவேகான்னு நேரடியா பேசிறலாம். 2மே இல்லாம, அதே நேரம் விஜயை குறிக்கிற மாரி, தாவேகாவை குறிக்கிற மாரி அவர் பேசுறாரு தெரியுமா? அதோட அர்த்தமே என்ன அப்படின்னா, என்னுடைய சர்வீஸ்க்கு நீ எல்லாம் ஒரு ஆள் இல்ல. நீ ஒரு பச்சா அப்படிங்கிற அந்த டோனு தான். அப்ப அதே பாணியில நம்ம திருப்பி அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நானும் உங்க பேர சொல்ல மாட்டேன். ஆனா உங்கள தான் பேசுவேன் அப்படின்னு இவர் பேசுறாரு. அதெல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு டோன் திமுக கிட்ட இருக்குனாலும், அந்த அறிவு திருவிழாவ நீங்க முழுவதுமா பார்த்திருந்தீங்க அப்படின்னா, டிவிகேய மையப்படுத்தி திட்டுறத மட்டுமே ஒரு விழாவா வச்சதா தான் வந்து விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. அப்போ வந்து திமுக பயப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க? திமுக விஜயை டிவிகேய நினைத்து பார்த்து. பயங்கரமான கலக்கத்திலையும், பதட்டத்திலையும் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமே இல்ல. இப்ப நீங்களே சொன்ன மாரி, அறிவு திருவிழா அப்படின்னு பேர வச்சுக்கிட்டு, அங்க போய் நீங்க தாவேக்காவ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்க என்ன பண்ணாங்க, விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுல உதயநிதி கிட்ட போய் கேட்கறாங்க, "நான் சினிமா செய்திகள் எல்லாம் படிக்கிறது இல்ல." அப்படின்னு அவர் சொன்னாரு. ம். அதோட அர்த்தம் என்னன்னா, விஜயினுடைய அரசியலையே அவங்க அரசியலா எடுத்துக்கல. ஏதோ ஒரு சினிமாக்காரன் வந்திருக்கான் அப்படிங்கிற சென்ஸ்ல ரொம்ப ரொம்ப மேலோட்டமா தான் அவர் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு இருந்த அந்த எழுச்சியான வரவேற்பு, அவருக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்க உருவாகி இருக்குங்கிற அந்த எதார்த்தம் புரிந்த பிறகு, இன்னைக்கு அவர சீரியஸா நெனச்சுக்கிட்டு அவருக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து தாவேகா மேல அவங்க பயமில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிற முடியாது. அதுக்கப்புறம் திமுக எப்படிப்பட்ட கட்சிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். முக்கியமா விஜய் யோசிக்கணும். அறிவு திருவிழான்னு பேர வச்சுக்கிட்டு, அங்க போய் நம்மள கழுவி ஊத்துறாரே அப்படின்னு விஜய்க்கு வந்து ஆச்சரியமாகவும், அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும். ஆனா திமுக எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு, அங்க மணமகளை வாழ்த்துவதற்கு பதிலாக எதிர்க்கட்சியை திட்டுறது தான் இவங்க வேலையாவே வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கட்சி தான் திமுக. அதனால விஜய் வந்து போக போக திமுகவுடைய அரசியல் இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாரு. இப்ப தாவேக தலைவர் விஜய் சொல்றாரு, திமுக வந்து திட்டுறதையே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மலிவான அரசியல் பண்ணுது அப்படின்றாங்க. இப்ப வந்து பொதுவாவே எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுக அதிமுகவ திட்டுது, அதிமுக திமுகவ திட்டுது. மாறி மாறி திட்டிட்டு இருக்காங்க. டிவிகே வருது புதுசா ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா, இந்த டிவிகேயும் கொள்கைகள சொல்லி முன்னிறுத்தி அரசியல முன்னெடுக்காம, டிஎம்கேய திட்டுறது, பாஜகவ திட்டுறது, இப்படியே வந்து ஒரு விமர்சனங்கள வச்சுக்கிருந்தா, இதுவும் வந்து ஒரு நல்ல அரசியலா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தாவேகாக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்னங்கிறத ஏற்கனவே முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியிலே அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மதுரையில 2வது அரசியல் மாநாடு போடுறாங்க. அங்கேயும் அந்த கொள்கைய வந்து அப்படி டச் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க எதிர்பார்க்கிறாங்கங்கிறதுனால ஒவ்வொரு கூட்டத்திலயும் இதுதான் எங்கள் கொள்கைன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, 4வது கூட்டத்தில ஆளே இருக்காது. என்னடா இவர் மைக்க ஆன் பண்ணாலும் இதத்தான்டா பேச போறாருன்ட்டு ஓடிருவாங்க. அதனால எல்லா இடத்திலும் நீங்க உங்க கொள்கைய சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கடுத்து 2026 தேர்தல்ங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழ இறக்கணும். அந்த இடத்துல நாம உட்காரணும். அதுதான் தாவேகாவுடைய நோக்கம், குறிக்கோள். அப்ப இன்னைக்கு இருக்கிற திமுக அரசை விமர்சனம் பண்றது தானே சரியா இருக்கும். இதுதான் என் கொள்கை, இதுதான் என் கொள்கை அப்படின்னா, சரி ரைட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க மக்கள். அப்ப திமுக மீது பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. திமுகவுடைய இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, பல்வேறு பிரச்சனைகள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதையெல்லாம் அந்த கட்சி பேசித்தானே ஆகணும். அதத்தானே மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்பதானே மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம், தாவேகாவுக்கு வாக்களிப்போங்கிற முடிவுக்கு வந்து அந்த மக்கள் வருவாங்க. அப்ப அதுதானே சரியான அரசியல். அதுக்கடுத்து தாவேகா கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி. அப்ப 2 எதிரியத்தானே நீங்க தாக்கி ஆகணும். அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால அத பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அணுகுமுறையா தான் நான் பார்க்கிறேன்.